ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருக்கும் இன்றைக்கி தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்க சிஸ்டர்ஸ் எல்லாருமே நிறைய புக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அறிவு வளர்த்துக்குள்ள புக்கும், குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கிறது அப்படின்ற புக்குகள் நம்ம படிப்போம். அதில் ஆன்மீக புக்கும் நம்ம நிறைய படிக்கணும் சிஸ்டர்ஸ். அப்படி தான் இன்றைக்கி நான் ஒரு ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த காலத்துல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த வரலாற்று கதைகள்லாம் எனக்கு கேட்குறதுலையும் படிக்கிறதே ரொம்ப எனக்கு விருப்பம். சின்ன வயசுலேருந்து நான் கேட்டு வளர்ந்த அந்த காவல் தெய்வங்கள் கதையை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிறைய கதைகள் தெரியும். இன்னைக்கு அதுலேருந்து உங்களுக்காக ஒரு கதை இன்னைக்கு நான் சொல்கிறேன் சிஸ்டர்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதல் கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு கடவுள் எப்படி உருவானாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோங்க. அந்த கதை தெய்வத்தோடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரண்டி ஐயனார் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரே பார்த்தீங்கன்னா புதுசா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பட் ஆனால் அப்படி ஒரு தெய்வம் எப்படி உருவானாங்க, மக்கள் எப்படி வழிபட ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் சிஸ்டர்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஒரு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஐயன்குட்டி அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு பெரிய செல்வந்தரா ஒரு குறுநில கிராமத்துல வாழ்ந்து வந்தாருங்க. அவர்கிட்ட நிலம், வீடு, மாடு கோழின்னு சொல்லிட்டு எல்லாமே நிறைய வசதியோட பெரிய பண்ணையாரா வாழ்ந்துட்டு இருந்தாருங்க. அப்ப அவருடைய இது எல்லாமே பாத்துக்கிறதுக்காக அவருக்கு கணக்கு பிள்ளை தேடிட்டு இருந்தார். ரொம்ப நாளாவே தேடிட்டு இருந்தார். அவருக்கு பிடிச்சமான கணக்கு வழக்கு நல்லா பாக்குற ஒரு கணக்கு பிள்ளை அவருக்கு அமையவே இல்லை. அப்படி ஒரு நாள்ல தான் பாத்தீங்க அப்படின்னா, அவருடைய கிராமத்துல இருந்து ஒரு 2-3 கிராமம் தள்ளி ஒரு கணக்கு பிள்ளை அவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்தாருங்க. ஆனா அவர் டெய்லியும் அவ்வளவு தூரத்துல இருந்து அவரால் பயணம் செஞ்சு கணக்கு வழக்கு பார்க்க முடியல. ஸோ அந்த டைம்ல அந்த ஐயன்குட்டி என்கிற பண்ணையார் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு என் வீட்டு பக்கத்துலேயே குடிசை அமைச்சு கொடுத்துடுறேன், நீ இங்கே இருந்துக்கோ, இருந்துட்டு நீ என் கணக்கு வழக்கு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரியே பாத்தீங்க அப்படின்னா, கணக்கு பிள்ளையும் அவரோட வீட்டுக்கு போய், கணக்கு பிள்ளைக்கு ஒரு தங்கச்சி ஒண்ணு இருந்தாங்க. அவங்க பேர் தான் பிரண்டி. அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி சொல்லவும், அவங்களும் சரிண்ணா நம்ம அங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களும் பண்ணையாருடைய வீட்டுக்கே வந்துடுறாங்க. பண்ணையார் பாத்தீங்க அப்படின்னா, அவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு குடிசை அமைச்சு கொடுத்து அவங்க எப்பவும் போல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவரும் பாத்தீங்க அப்படின்னா, கணக்கு பிள்ளையும் நைட்டு பகலும்னு பார்க்காம கணக்கு வழக்கு நல்லா சுத்தமா எந்த ஒரு குறையும் இல்லாம பாத்துட்டு வந்தாருங்க. அந்த பிரண்டியும் பாத்தீங்க அப்படின்னா, பண்ணையாரோட வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு ரொம்ப உதவியா இருந்தாங்க. சீக்கிரமா ஒரே வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா, அவங்க 2 பேரும் பண்ணையாருக்கு ரொம்ப விசுவாசமான ஒரு அவங்க வீட்டிலே ஒருத்தவங்களா மாறிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ விசுவாசமா சுத்தமா அவங்க செய்யற வேலையில நேர்மையா இருந்தனால பண்ணையாருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. குடும்பத்துல ஒருத்தரா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே டைம்ல தான் நம்ம ஐயன்குட்டி அப்படிங்கிற பண்ணையாருக்கு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பிரண்டி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வயசுலயே அவருக்கு ஒரு பேத்தி ஒண்ணு இருந்தாங்க. அவங்களும் சீக்கிரமே ரொம்ப க்ளோஸான தோழியா 2 பேருமே மாறிட்டாங்க. அப்படி நல்லா போயிட்டு இருந்த டைம்ல அவங்க ஊர்ல ஒரு திருவிழா கூடி இருக்கு. கிராமங்கள்னா திருவிழானா பயங்கரமா நடக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி திருவிழா கூடி இருக்கு. அந்த டைம்ல அந்த பிரண்டியும் அந்த ஐயன்குட்டியோட பேத்தியும் திருவிழாக்கு போயிருந்த சமயத்துல அங்க ஒரு ராஜாவோட பையன், பக்கத்து நாட்டோட ராஜாவோட பையன் அந்த ஐயன்குட்டியோட தங்க பேத்தியை பார்த்துட்டு காதல் வயப்படுறாரு. கட்டினா இவங்களதான் நம்ம கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட போய் சொல்றாரு. ராஜா அப்படியா, சரி ஓகே, நீ சொல்றதே நானும் செஞ்சு வைக்கிறேன், அந்த பொண்ணையும் அவருக்கு நான் கல்யாணம் பண்ணி முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அவங்களும் அடுத்த நாளே ஐயன்குட்டிட்ட கேக்குறாங்க, உன்னோட பேத்தியை சம்மந்தம் பேச வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும், ஐயன்குட்டிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பெரிய சம்பந்தமா இருக்கு, ராஜாவே நம்ம பேத்தியை பொண்ணு கேக்குறாங்க, நம்ம எப்படி விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவரும் விருப்பம் தெரிவிச்சு சம்மந்தம் பேசிடுறாங்க. ஆனா இந்த கல்யாணத்து மேல அந்த பேத்திக்கு சுத்தமா விருப்பமே இல்லை. தாத்தா கிட்டே சொல்லிடுறாங்க, எனக்கு இந்த மாதிரி திருமணத்துல இஷ்டம் இல்லை, நான் என்னுடைய மாமா பையனை தான் நான் விரும்புறேன், நான் அவரை தான் திருமணம் முடிச்சுக்குவேன், இந்த ராஜாவோட பையனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் தாத்தான்னு ஓப்பனா சொல்லிடுறாங்க. தாத்தாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ராஜா இல்லையா, ராஜாக்கு நம்ம வாக்கு கொடுத்துட்டோம், நம்ம மீறிட்டோம் அப்படின்னா
பெரிய தண்டனை கொடுத்துருவாங்க, கொலையே செஞ்சிருவாங்க, நம்ம என்ன பண்றோம்னு தெரியலையே, இருந்தாலும் பேத்தியோட வாழ்க்கை முக்கியம், பேத்தியோட ஆசை முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பேத்திக்கிட்ட வந்து நீ எதுவும் பயப்படாதம்மா, கல்யாண வேலை வந்து நடக்கிறது நடக்கட்டும், நாம வந்துட்டு இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் முடிவெடுத்து நைட்டு ஃபுல்லா கல்யாண வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நைட்டே அவங்களுக்கு என்னென்ன பொருளெல்லாம் எடுத்துட்டு போக முடியுமோ அந்த வீட்டு பத்திரம் அந்த எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க ஊரை விட்டு காலி பண்ணி போறாங்க. இதை பார்த்துட்டு இந்த கணக்கு பிள்ளைக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது கல்யாணம் நடந்துட்டு இருக்குது, ஆனா இங்க என்னமோ நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்துட்டு அவர் போய் ஐயன்குட்டிக்கிட்டே கேட்டுறாரு, ஐயா என்னங்க ஐயா கல்யாணம், காலையில கல்யாணம், இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஏதோ கிளம்புற மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஐயன்குட்டி வந்து நம்ம விசுவாசமான ஆள் தானே, இவர்கிட்ட சொல்றதுனால என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் இந்த மாதிரி விவரமா வந்து சொல்லிடுறாரு. சொன்னோடனே வந்து கணக்கு பிள்ளைக்கு மனசு தாங்கல. ஐயா நீங்க ஊர்ல இல்லாதவங்க நாங்க எப்படி இங்க இருக்க முடியும், நாங்களும் உங்க கூட வந்துடுறோம், என்னை தயவு செஞ்சு எங்களை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் பண்ணையாரும் பயப்படுறாரு. ஆமா இதுவும் கரெக்ட் தான், ஏன்னா இவங்களுக்கு விசுவாசமானவங்க, உங்களை விட்டுட்டு போனா ராஜா வந்து உங்களை கொலை செஞ்சிருவாங்க, அதனால எங்க கூடயே நீங்க வந்துருங்க, பத்திரமா நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லவும் அதே மாதிரி கணக்கு பிள்ளை வந்து அவரோட தங்கச்சி பெரண்டி கிட்ட வந்து சொல்றாங்க. பெரண்டி வந்துட்டு எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காம அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு 4 பேரும் ஊரை விட்டு கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல வந்து கல்யாணத்துக்காக ராஜா வீட்டுல இருந்து நகைகள் எல்லாம் வந்திருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அந்த பேத்திக்கு வந்து போட்டு விட்டுருக்காங்க. அந்த பேத்தி அவங்களுக்கு போட்ட அத்தனை நகைகளையும் கழட்டி அந்த வீட்டிலேயே வச்சுட்டு தான் கிளம்புறாங்க. போயிட்டு இருக்கவே விடியுது. விடியிற நேரத்துல மேல தாளத்தோட ராஜா வந்து அவரோட சொந்த பந்தங்களை எல்லாம் அழைச்சிட்டு திருமணத்துக்கு வந்து வர்றாங்க. வந்து பார்த்தா வீட்டுல யாருமே இல்ல. அங்க கழட்டி வச்சிருக்க நகையெல்லாம் பாக்குறாங்க. ஓ புரிஞ்சிருச்சு ராஜாக்கு, இப்போ இவங்க இந்த வீட்டுல இல்ல, இந்த ஊர்லயே இல்ல அப்படின்னு சொல்லி பயங்கரமா கோவம் வந்து வீரர்களை கூப்பிட்டு அவங்க எங்க அவங்கள நீங்க பார்த்தாலும் வெட்டி கொன்றுங்க அப்படின்னு சொல்லி தண்டனை சொல்லிடுறாரு. வீரர்களும் ஒரு பக்கம் வந்து அவங்கள தேடி போறாங்க, இவங்களும் போயிட்டே இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கிற வழியில பாத்தீங்கன்னா அவங்க ஊர்ல அக்னி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆறே இருக்குதுங்க. திடீர்னு வந்து வெள்ளம், மழை வந்து வெள்ளம் புரண்டு ஓடிட்டு இருக்குது. இவங்களால தண்ணிக்குள்ள வந்து இறங்கவே முடியல. இறங்கினா ஒவ்வொருத்தரா மூழ்கி இறந்துருவாங்க, அவ்வளவு தண்ணி போயிட்டு இருக்குது. பின்னாடி வீரர்களும் துரத்திட்டு வர்றாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல, விடிய போகுது. அந்த மாதிரி நேரத்துலதான் வந்து பெரண்டிக்கு வந்து ஒரு யோசனை வருது. என்னன்னா அங்க இருக்கிற மரங்கள், பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் வெட்டி நம்ம அந்த ஆத்துக்கு குறுக்கா போட்டு அதை வெளியே நம்ம வந்து கிராஸ் பண்ணி ஈஸியா போயிடலாம் அப்படின்னு சொல்லவும் இந்த யோசனை வந்து இவங்களுக்கு ஓகேவா இருக்கவும் எல்லாரும் வேலை செய்யறாங்க. பெரிய மரத்தை வெட்டி குறுக்க பாலம் மாதிரி போட்டு அது மேல வந்துட்டு ஐயன்குட்டி, கணக்கு புள்ள, அப்புறம் அவங்க பேத்தி 3 பேர் வந்து ஆத்த கடந்துடுறாங்க. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரண்டி மட்டும் இன்னொரு கரையில நின்னுட்டு இருக்கிறாங்க அவங்க வர்றதுக்காக. அந்த டைம்ல வீரர்கள் வந்துடுறாங்க. பிரண்டிக்கு ஒரே யோசனை, இந்த டைம்ல நாம கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிட்டோம் அப்படின்னா வீரர்களும் ஈஸியா அந்த பாலத்து மேல ஏறி வந்து நம்மளை புடிச்சிருவாங்கன்னு சொல்லி உடனே அவசரமா அந்த பாலத்தை 2ஆ வெட்டிடுறாங்க. அவங்க குறுக்க போட்டாங்க இல்லையா மரம், அதை 2ஆ வெட்டிடுறாங்க. வெட்டினதும் அந்த பாலத்தையும் வந்து தண்ணி இழுத்துட்டு போயிடுச்சு, பிரண்டியையும் தண்ணி இழுத்துட்டு போயிடுச்சுங்க. இதை தாங்க முடியாம ஐயன்குட்டியோட கணக்கு புள்ள மனசு வருத்தப்பட்டு அவரும் ஒரே மாதத்துக்குள்ளேயே தங்கச்சியை நினைச்சு அவரும் இறந்துடுறாங்க. இதை பார்த்த கணக்கு பிள்ளைக்கு இதை பார்த்த பண்ணையாருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து நம்ம குடும்பத்துக்காக இவங்க 2 பேர் உயிரே விட்டுருக்காங்க, நம்மளை காப்பாத்த வந்த குலதெய்வமே இவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தெய்வமா நினைச்சு வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஊர் மக்களும் வந்துட்டு உங்களுக்காக ஒரு கோயில் கட்டி அந்த கணக்கு பிள்ளைய வந்து ஐயனாராகவும் பிரண்டியையும் சேர்த்து தெய்வமா வணங்கினால பிரண்டி ஐயனார் அப்படின்ற ஒரு கோயில் அமைச்சு அவங்களை இன்ன வரைக்கும் வந்து தெய்வமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களும் வந்து அந்த ஊர் மக்களுக்கு வந்து அவங்க வேண்டுறவங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்படிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரண்டி ஐயனார் அப்படிங்கிற ஒரு தெய்வம் வந்து உருவானதுங்க. இப்படிதான் ஒவ்வொரு தெய்வங்களும் அந்த காலத்துல காவல் தெய்வங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மனிதர்களா நம்ம கூட வாழ்ந்துதான் வந்துட்டு இந்த மாதிரி தெய்வமாயிருக்கிறாங்க. ஒரு விசுவாசம், நமக்கு வேலை செஞ்ச ஒரு முதலாளிக்காக நம்ம உயிரையே கொடுக்குறோம் அப்படிங்கிறது இந்த காலத்துல எல்லாம் கண்டிப்பா கிடையாது. அந்த காலத்துலதான் வந்து இவ்வளவு வந்து பண்ணிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து இந்த கதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனி வர்ற ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச கதைகள் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். டெய்லியும் உங்களுக்கு இந்த மாதிரி நான் ஒரு வரலாற்று கதை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் சிஸ்டர்ஸ்.
இன்னைக்கு அனைவருக்கும் வந்து தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் சொல்லி இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல எதுனாலும் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் விருப்பம் எது இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட்ஸ்லயும் சொல்லுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. பாய் சிஸ்டர்ஸ்.